பிறந்து சிறந்த மொழிகளுக்கு நடுவில் சிறந்தே பிறந்த எனது தாய்மொழியாம் தமிழை வணங்கி இவ்வுலகிற்கும் உங்களுக்கும் என்னை அறிமுகம் செய்த என் தாய் தந்தையரின் பொற்பாதங்களை வணங்கிக் கொண்டும் தமிழால் யாவரையும் வணங்கி எனக்கு இங்கு பேச வாய்ப்பளித்த வாகை தமிழ்ச் சங்கம் குழுவில் உள்ள உறுப்பினர்கள் அனைவருக்கும் நாவினிக்க நல்லதொரு தமிழில் எனது நன்றியை காணிக்கையாக்கி எனது உரையை தொடங்குகின்றேன். என்னை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். எனது பெயர் முனைவர் மு. நசீர். நான் விருதுநகர் இந்து நாடார் சிந்திக்குமார நாடார் கல்லூரியில் வேதியியல் துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். இந்த காணொளி காட்சியினை பார்க்கின்ற கேட்கின்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் காணுகின்ற நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மார்கழி 17 திருவெம்பாவை பாசுரம் 17. திருவெம்பாவை பாசுரம் 17 பாசுரம் 17 செங்கணவன்பால் திசைமுகன் சிவபெருமானை வழிபாடு செய்வது பற்றிய படிப்படியாக ஒவ்வொரு பாடலிலும் விளக்கிய மாணிக்க வாசகர் தனது 17வது திருவெம்பாவை பாடலில் தங்களை தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானின் அருகுணத்தையும் அவரின் கருணை எப்படிப்பட்டது, வேறு எந்த உயிருக்கும் கிடைக்காத என்ன சிறப்புகளை மனிதகுலம் பெற்றுள்ளது என விளக்கி கூறுகிறார். சிவபெருமானை வணங்கி பயனடைய வர வேண்டும் என அழைப்பதுடன் தான் பெற்ற பயனை உலகத்தில் உள்ள அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காக சிவபெருமானை வணங்க வருமாறு அழைக்கிறார் மாணிக்க வாசகர். இறைவன் இங்குதான் இருக்கிறார், இவர்களுக்கு தான் சொந்தம் என எவரும் குறிப்பாக ஒன்றை சொல்லி இறை சக்தியை அதற்குள் அடைக்கிவிட முடியாது. இறைவன் எங்கும் நிறைந்தவன் என்பதையும் அவருக்கும் அவர் சரிசமமாகவே அருளை வழங்குகிறார் என்பதையும் திருவெம்பாவையின் ஒவ்வொரு பாடலிலும் மாணிக்க வாசகர் வலியுறுத்துகிறார். சிவபெருமான் தன்னுடைய பக்தர்களுக்கு எப்படியெல்லாம் அருளை வழங்கிடுவார் என்பதனை மிக எளிமையாக அனைவருக்கும் புரியும்படி மாணிக்க வாசகர் உணர்த்தியுள்ளார். இதோ அந்த திருவெம்பாவை பாசுரம் 17 பதிகம் 17 இடம்பெற்றுள்ள பாடல். செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாளாத கொங்குன் கருங்குழலி நத்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளச் சேவகனை அங்கன் அரசை அடியோன்க்கு ஆறுமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடாளோர் எம்பாவை. இதன் பொருள் செம்மை நிற கண்களை உடைய தலைவனாகிய சிவபெருமான் தேவர்கள் மனிதர்கள் என பாரபட்சமின்றி அனைவரின் மீதும் அன்பு காட்டி அருள் செய்யக்கூடியவர். இவருக்கு தான் தருவேன் அவருக்குத்தான் தருவேன் என யாரையும் அவர் ஒதுக்குவதில்லை. வேறு எந்த உயிருக்கும் இல்லாத சிறப்பாக நம்முடைய குறைகள் தவறுகள் அனைத்தையும் மன்னித்து நம்முடைய இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செந்நிற தாமரை போன்ற அழகிய திருவடிகளை காட்டி நமக்கு அருளச் செய்யக்கூடியவர்.
ஒரு காவலை போல் இருந்து எல்லா நேரங்களிலும் நம்மை காக்கக்கூடியவர். அடியார்களுக்கு தலைவனாக விளங்கும் அமிர்தத்தை போன்றவன் நீ தவறு செய்து விட்டாய், அதற்கு உனக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என மனிதர்களைப் போல் சொல்லாமல் செய்த தவறுக்காக வருந்தி மன்னிப்பு கேட்கும் உயிர்களை தாய் உள்ளம் கொண்டு அன்போடு ஆதரித்து அருள்குணத்தை உடைய கருணையை வெள்ளம் போல் காட்டக்கூடிய அந்த தலைவனை ஆடிப்பாடி தொழுதிட வாருங்கள் பெண்களே. இதன் விளக்கம் என்னவென்றால், இறைவன் எங்கும் இருக்கக்கூடியவர். தன்னை நினைக்காமல் இருப்பவர்கள், பக்தி செய்பவர்கள், தன்னை வெறுப்பவர்களையும் கூட தாயாய் தனது குழந்தைகளை சரிசமமாக எண்ணுவதை போல் மன்னித்து அருளும் தாராள குணமும் உடையவர் என்பதை இந்த பாடலில் மாணிக்க வாசகர் விளக்குகிறார். தன்னை வேண்டுபவர்களுக்கு மட்டும் தான் இறைவன் அருள் செய்வார் என பலரும் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் எண்ணம் தவறு என்பதை இந்த பாடலில் சுட்டிக்காட்டியுள்ளார் மாணிக்க வாசகர். இந்த திருவெம்பாவை பாசுரம் 17 பாட, பொருள் கூற, விளக்கமளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்கின்றேன். நன்றிகள் பல. வணக்கம்.